சுகமா சென்று சுபமா வாமா. சுபத்ரா, தர்மராஜாவையும் பீமார்ஜுன நகுல சகாதேவர்களையும் குந்தி தேவியாரையும் திரௌபதியையும் க்ஷேமம் விசாரித்ததாக தனிப்பட்ட முறையில் சொல்லம்மா. ஜாக்கிரதைமா சுபத்ரா, அங்கு சென்றதும் அந்த வைபவத்தில் எங்களை மறந்து விடுவாயோ என்னவோ. புன்னகையோடு சொன்னாலும் அந்த வார்த்தைகள் புண்பட்டது போல இருக்கிறது மதனி. போகட்டும் சுபத்ரா. என்ன மாப்பிள, நீயாவது எங்களோட நிற்க கூடாதா? நான் இருக்க மாட்டேன். வத்தலாவைத்தான் எங்கள் ஊருக்கு அழைத்து கொண்டு போகிறேனே. நன்றா இருக்கிறது. தந்தையை மிஞ்சிய தனையன் என்பதை காட்டிவிட்டான். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கிறது. நீ வாமா வா. நான் அத்தானோட போறேன். போகட்டும், வரட்டுமே மதனி. இன்றாவது சாதாரணமா கேட்டு விட்டாய். அந்த நாள் வரும்போது இதை விட நீ கண்டிப்பாய் கேட்க போகிற. நாங்களும் முடியாது என்று சொல்ல முடியாது. அதுவரையிலாவது எங்கள் பெண் எங்களிடமே இருக்கட்டும் அம்மா. வா வாமா. சாத்திக்கு குழந்தை இருக்கு. அப்புறம் வரலாமா? வா. நாங்க மறுபடியும் வர்றோம் இல்ல. வா வாமா. வத்தலா, நாங்கள் போய் வருகிறோம். ஆட்டம் ஆடும் மயிலினமே, அதுங்காதே பாய்ந்திடுவீர் புள்ளிமான்கள் கூட்டமே, அதுங்காதே பாய்ந்திடுவீர் புள்ளிமான்கள் கூட்டமே. துள்ளிடுவோம் துள்ளிடுவோம் துள்ளி துள்ளி ஆடிடுவோம், துள்ளிடுவோம் துள்ளிடுவோம் துள்ளி துள்ளி ஆடிடுவோம். ஆடும் அழகிய பம்பரமே, ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம், ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். ஆடும் அழகிய பம்பரமே, ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம், ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். எவ்வனம் இங்கிடும் பருவமும் அவளத்தானுக்காக சர்வமும், எவ்வனம் இங்கிடும் பருவமும் அவளத்தானுக்காக சர்வமும், அதனாலே தானே கர்வமும். ஆடும் அழகிய பம்பரமே, ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம், ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். உள்ளதை சொன்னால் உலுக்குவதேன், இனி உண்மையை சொல்வோமே, உள்ளதை சொன்னால் உலுக்குவதேன், இனி உண்மையை சொல்வோமே, ஆமா நன்மை சொல்வோமே. வித்தையில் நூதன கலைராஜா, வில்வேரதான வாரியவராஜா, வித்தையில் நூதன கலைராஜா, வில்வேரதான வாரியவராஜா, மலர் மாறனானவன் உன் ராஜா.
ஆடும் அழகிய பம்பரமே ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம், ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். மல்லி ஜாஜி மனோரஞ்சிதம் மலரை ஏந்தி கணை வீசுகிறான், மல்லி ஜாஜி மனோரஞ்சிதம் மலரை ஏந்தி கணை வீசுகிறான். மகிழ்ந்தே மதனால் வாடுகிறாள், அது மகிழ்ந்தே மதனால் வாடுகிறாள், மணமாலை போடவே தேடுகிறாள். ஆடும் அழகிய பம்பரமே ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம், ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். வச்சலாதேவி, இந்திரபிரஸ்தத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் வந்து விட்டாரம்மா. சித்தப்பா வந்து விட்டாரா? உங்களை அழைத்து வர சொன்னார்கள். தோழிகளே, இனி நீங்கள் செல்லலாம். அந்த ராஜசூயத்திற்கு விஜயம் செய்த பந்துமித்திரர்களுக்கு கண்கொள்ளா காட்சியை உண்டாக்கி இதுபோல் அன்றுமில்லை இனி என்றுமில்லை என்று எல்லோராலும் போற்றப்பட்ட அந்த மயசபை இதுதான். இந்த மயசபை யாவும் கனக ரத்ன மணிமயம். தூண்கள், வாசல்கள், தோரணங்கள், சுவர்கள், வனங்கள், தடாகங்கள் எல்லாம். என்ன வனங்களும் தடாகங்களும் கூட மணிமயம் தானா? ஆமா மதனி, அதில் உண்மையான வனங்களும் உண்மையான தடாகங்களும் இருக்கின்றன. எது உண்மையோ எது கற்பனையோ என்று தெரிந்து கொள்ள முடியாமல் கௌரவ சகோதரர் குழப்பமடைந்து விட்டார்கள். இதுதான் துரியோதன சக்கரவர்த்தி தரை என்று பிரமித்து மடுவில் விழுந்த கட்டம். பாவம், இந்த ஓவியங்களை பார்க்கும் போதே கண்கள் சிதறுகின்றதே. உண்மையான பவனங்களை பார்த்தால் இன்னும் எவ்வளவு நேர்த்தியா இருக்குமோ. மதனி, உங்களுக்கு இப்படி விருப்பம் இருப்பதாக தர்மருக்கு தெரிவித்தால் அந்த மயசபையை கொண்டு வந்து நம் துவாரகை முன்பே வைத்து விடுவார். ஆமாம், நம் வச்சலா கல்யாணத்தன்று அவர்களுக்கு அதுவே விடுதியும் ஆகும். நன்றா இருக்கிறதம்மா ருக்மணி. விடுதி இல்லத்தையும் சம்பந்திகளையே கொண்டு வர சொல்வதற்கு நமக்கு என்ன குறைவு? ஆமா அண்ணா, ராஜசூயத்திற்கு மகரிஷிகள் அனைவரும் வந்திருந்தார்கள். அவர்கள் கோஷ்டியிலே தாங்கள் இல்லையே என்று தர்மர் மிகவும் வருத்தப்பட்டார். பார்த்தீர்களா, நாமும் சென்றிருந்தால் எவ்வளவு வேடிக்கையா இருந்திருக்கும். ஆமாம் அண்ணா, வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கும். தாங்கள் சத்தியசீலர் என்றும் தாங்களே இதற்கு அருகதை உடையவர் என்றும் தர்மராஜா இந்த காணிக்கையை தங்களுக்கு அனுப்பி வைத்தார். என்ன இது? திரிகாலங்களிலும் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை எல்லாம் திரிகரண சுத்தியாய் மாந்தர்களால் வெளிப்படச் செய்யும் திவ்ய மகிமை பொருந்திய சத்திய பீடம் இது. அன்று அரிச்சந்திரனி உண்மையின் உயர்வை மகிழ்ந்து விஸ்வாமித்திரர் சிருஷ்டித்து தந்தார் என்பது உலக பிரசித்தம். பிறகு இதன் மகிமையை கேளுங்கள். யாரையாவது பீடத்தில் ஏற்றினால் போதும், அவர்கள் வாய் மூலமாகவே அவர்கள் நினைத்தது, நினைத்துக் கொண்டிருப்பது, நினைக்க போவது ஆக எல்லா மர்மங்களையும் வெளிப்பட சொல்ல செய்யும். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விசித்திரங்கள் கூட இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சாத்தகி, இந்த திருவேதிகை நமது பூஜா கிரகத்தில் பத்திரமாக வை. வாமா வச்சலா, வா. சாத்திகி, நம் வத்சலாவுக்கு அனுப்பிய காணிக்கை எங்கே? யார் அனுப்பினார்கள் என்று சொல்லாமலா கொடுப்பது? எல்லாம் புரியும். வத்சலா, தனியாக உன் அறைக்குள் சென்று இதை திறந்து பார். அது பிரியதர்சினி மதனி. அந்த பேழையை திறந்து பார்த்தால் அவரவர்களுக்கு பிரியமானது அதில் தென்படும். ஆஹா, பாண்டவர்களின் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். இந்திர வைபவம் எல்லாம் அங்கேயே இருக்கிறது. ஆமாம், அங்கு இந்திரன் மகனே இருக்கின்றார் அல்லவா? ருக்மணி, அங்கு என் சகோதரன் கிருஷ்ணனே இல்லை என்றார். இந்திரன் மகன் அல்ல, இந்திரன் தந்தை அல்ல. யாராயிருந்தாலும் எதுவுமே நடந்திருக்க முடியாது. தர்மராஜாவினால் ராஜசூயத்தை திக்கு விஜயமாய் செய்து முடித்தார். அப்பேற்பட்ட சபையிலும் அக்ரபூஜையை ஏற்று எதிர்த்தோடி வந்த சிசுபாலனை வதைத்து துஷ்ட சம்ஹாரம் செய்து வந்தார். கிருஷ்ணா, உன்னை நான் கௌரவிக்கிறேன். வா. அண்ணா,